மாஸ்க் போட சொல்றது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை சுழற்றி போட இருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி பயணத்தை தமிழக மக்களுக்கு தந்து தமிழகத்திலே கலாச்சாரத்தை பின்பற்றுகிற பண்பாட்டை போற்றுகிற ஆன்மீக வேறு அரசியல் வேறு என்று வேறுபடுத்தி ஐம்பதாண்டுகால அரசியலை தமிழக மக்களை மோசடி செய்து வஞ்சித்த ரொம்ப நன்றிக்கா அது கை எல்லாருமே அவங்களோட போஸ்டர் போட்டுருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களே, எங்களோட மாநில துணைத்தலைவரும் இந்த வெற்றிவேல் யாத்திரை அமைப்பாளருமான அண்ணன் கையஸ் நரேந்திரன் அவர்களே, அன்பு சகோதரர் அனைத்து அணிப்பிரிவுகளும் ஒவ்வொருவரையும் நான் பேசுள்ள கால அவகாசம் தேவை என்று கருதி மற்ற அனைவரும் மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த பயணம் ஒரு மாற்றத்தை தமிழகத்திற்கு தரப்போகிறது என்பதற்கு உதாரணம். தலைவர் வெற்றிக்கு முன்தினம் வீட்டில் இருந்து புறப்பட்டு திருத்தணி செல்கிற வரை நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பின்தொடர்ந்து திட்டமிட்டபடி திருத்தணியில் இந்த வெற்றிகள் யாத்திரை தொடங்கியிருக்கிறது. இந்த யாத்திரை எங்கேயும் நிற்காது. ஒரே வார்த்தையில் நிறுவனங்களுக்கு தெரிவித்தார், துள்ளி வரும் வேல் என்றார். துள்ளி வரும் வேல், அவ்வளவுதான் என்னுடைய பதில் என்று சொன்னார். அந்த துள்ளி வரும் வேலோடு எங்களுடைய மாநில தலைவர் இங்கே வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த வடசென்னை மாவட்டத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பயிற்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுபட்டால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இந்த எழுச்சி தமிழகம் முழுவதும் இதைவிட பண்புகளுக்கு பயணம் செல்ல 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 கூட்டம் அதிகரித்து திருச்செந்தூரிலே மற்றொரு கடல் சங்கத்தை காட்டுவோம் என்பது உறுதி. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முன்னாள் மாநில தலைவர் கோவை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை ஆசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வழங்கி, ஈவது நாமாக இருந்தாலும் உயர்வது பாரத அன்னையாக இருக்கட்டும் என்று கூறி இருக்கின்ற என் அருமை காணப்பட தலைவர்களே, சிறை மாணவர்களே, தமிழர்களுக்கு குலதெய்வம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தலைமையேற்று நடத்துவதற்கு நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தலைவர் முருகன் அவர்களுடைய தலைமையிலே நாம் அமைத்து காட்ட வேண்டும். காமிப்பது எங்கே என்று கேட்டார் கலைஞர் அவர்கள். அவனே பிறகு சொன்னார், இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது என்று சொன்னார்.
அவருடைய இறுதி காலத்திற்குள்ளாக அவர் சொன்ன வரிகை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது, இன்றைக்கு எங்கெங்கேயும் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு ஜீரோவில் இருக்கிறதா? அந்த முருகனுடைய அருளால் இந்த முருகனுடைய தலைமையில் தமிழகத்தின் காவலின் ஆட்சி மலர்ந்தே தீரும் ஆனால் தடை எங்கே இருந்து வருகிறது என்று பாருங்கள். முருகன் பெருமானுக்கு முருகனுடைய தலைமையிலே ஒரு எழுச்சி யாத்திரை என்று சொன்னால், வெற்றி யாத்திரை என்று சொன்னால், அதற்கு தடைமொழிகள் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் பழனிசாமியாக இருக்கிறார். சகோதரர்களே, இதுதான் இந்த மண்ணில் மட்டும்தான் நடைபெறும். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி, முருகனுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அவமானம் என்பதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக அரசும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். புறப்பட்ட இந்த யாத்திரை இன்றைக்கு சென்னை மாநகரத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தையும் கலக்கும் மகத்தான வெற்றிகரமான யாத்திரையாக திருச்செந்தூரிலே நிறைவேறுகிற பொழுது ஒரு அரசியல் திருப்பமுறையை இந்த தமிழ் மண்ணில் நடத்தி காட்டியிருக்கிறோம். இனி தாமரை இல்லாமல் தமிழகத்திலே ஆட்சி இல்லை என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கும். அதற்கு நாம் அனைவரும், நான் ஏற்கனவே சொன்னேன், வீடு நாமாக இருந்தாலும் ஈரோடு தாராள அன்னையாக இருக்கட்டும். தேசிய நீரோட்டத்தில் இந்த தமிழ் புதிய பூமியின் நிறையட்டும். உழைக்கிறீர்கள் என்று ஒரு பொற்பாலங்களை பணிந்து வழங்கி கேட்டு இந்த யாத்திரை நாயகன் நம்முடைய தலைவர் முருகன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. நாட்கள் என்று சொன்னாலே அது பாரதிய ஜனதா கட்சி தான். யாத்திரை என்று சொன்னாலே அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அத்வானி அவர்கள் தான். அந்த அத்வானி என்கிற மகான் பெரியவர், அவருக்கு இந்த பிறந்த நாள் என்பதால் இந்த பிறந்த நாள் என்பதற்காக இந்த யாத்திரையை நடத்தியிருக்கின்றோம். நாம் அனைவரும் அத்வானி அவர்கள் கேட்டதாக பாட வேண்டும் என்று வாழ்த்துகின்ற வகையில் கடவுள் எழுது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவேறுகிறது. கடந்த 3 நாட்களாக பத்திரிகையில் ஊடகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ டிசம்பர் 6 என்று கொதித்தெழுகிறார்கள். குறிப்பாக திருமாவளவன் அவர்கள். மற்றவர்கள் வேண்டுமானால் டிசம்பர் 6 என்றால் அது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்று பேசலாம். திருமாவளவன் அவர்கள் தான் பேசுவது. காரணம், டிசம்பர் 6 நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அது புனிதமான நாள், அது ஒரு தன்மானத்தோடு தலைநிமிர்ந்த நாள், அதாவது அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள். அந்த புனித நாளுக்கு தான் நிறைவு செய்ய வேண்டும் என்று கருதிதான் திட்டமிட்டிருக்கிறார். மற்றவர்கள் பேசலாம். டிசம்பர் 6 என்பதே இஸ்லாமியனை மற்றவர்கள் நினைக்கிறார். திருமாவளவன் எனவே இந்த நாள் முக்கியமான நாள், புனிதமான நாள். எனவே டிசம்பர் 6 அன்றுதான் திருச்செந்தூரில் அது நிறைவேற. 6 என்பது பொதுவாகவே ஊர்களுக்கு பிடித்தார், ஊர்களுக்கு அதாவது ஊர்களுக்கு பிடித்தார். 6 தொடங்கி 6 மகளுக்கு 6 அம்பேத்கர் அவர்களுக்கு மஞ்சள் செலுத்துவதாக இது புரிந்து கொள்ளுங்கள். அவர் மசூதியை தான் முடிந்து போய் நாங்கள் ஆலயத்தை கட்ட தொடங்கி அவர்கள் மசூதி கட்ட தொடங்கி சுமூகமாக முடிந்து போய்விட்டவர்கள் மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பது என்பது தேவையற்ற வேலை என்பதை நாம் எச்சரிக்கிறோம். இந்த யாத்திரைக்கு ஏன் தடை செய்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. கற்பன் மூலம் கர்மசக்தியை பற்றி தவறாக பேசினார். கர்மனுக்கு பல பேர்கள், முருகன் என்பதும் கர்மனுடைய பேர் தான், பழனிசாமியும் முருகனுடைய பேர்.
அதனால முருகன் யாத்திரை போகும்போது பழனிசாமி ஒத்துழைக்க வேண்டாமா? நான் சொல்றது ஒரு கால் உள்ளூர் அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கார். சாதாரணமாக இவர்கள் போனால் அந்த ஊரில் மாத்திரம்தான் பிரச்சாரமாக இருக்கார். இப்படி கடைசி போல் செய்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த யாத்திரை அதிகமாக பிரபலமாகும் என்பதற்கான எதுவாயினமாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் நல்ல தீர்ப்பு தருவாக நான் நம்புகின்றேன். ஆனால் மக்கள் தீர்ப்பு யாத்திரை நடத்த வேண்டும் என்று இருக்கிற காரணத்தால் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 6 நாம் நிறைவு செய்வோம். ஒன்றே ஒன்றை மாத்திரம் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதிகம் பேச வேண்டிய நேரம் அல்ல. எதனால் இந்த யாத்திரை? இளைஞர் அத்தனை பேரும் நான் பார்க்கிற வெளியில ஆட்களோடு ஆர்ப்பாட்டத்தோடு மகிழ்ச்சியோடு உற்சாகமாக பீடித்தெழுந்து கடந்த ஒரு 6 மாத காலமாக இன்னும் அதிகமாகவே தமிழ்நாட்டில் திட்டமிட்ட ரீதியில் இந்துக்கள் நலனை பிற்படுத்தக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன. அதில் ஒன்று கருப்பர் கூட்டம். இன்னும் பல சம்பவங்களை தான் இப்போது நிலைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் அல்ல. மனு தர்ம சாஸ்திரத்தை கொடுக்க வேண்டாம். மனு தர்ம சாஸ்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை யாரும் தடை செய்யவே முடியாது. காரணம், எழுதியவன் ஓலைச்சுவடியை எழுதி அந்த ஓலைச்சுவடி எங்கிருக்கிறது என்றே யாருக்கும் தெரியாது. எதை தடை செய்ய? ஆனால் திருமாவுடைய கோரிக்கையை நான் ஏற்கின்றேன். ஒரு வகையில் அவர் ஒரு ஆங்கிலேயர் எழுதிய மனு தர்மம் என்ற நூல் இருக்கிறார்கள். அதையும் வீரமணி அவர் எழுதிய மனு தர்மம் நூல் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார். காரணம், மண்டபத்தில் இல்லாத கருத்துக்களை விஷவத்தனமாக செய்திருக்கிறார். ஆக இது போன்ற பல சம்பவங்கள் வந்த காரணத்தால் பொதுவாகவே சாதாரண இந்துக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கொதித்து போன சாதாரண இந்துக்கள் வேறு, சார்ந்தவர்கள் அவர் வேறு. கொதிப்பை வெறுமன வீட்டுக்குள் இருக்கிறாங்க. இந்த யாத்திரை நடத்தினால் நம்முடைய உற்சாக அத்தனையும் பீடித்து வந்து இங்கு வெளிப்படுத்திவிட்டால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கார். ஆனால் அதற்கு வழி இல்லாமல் தடை செய்தால் இது வேறு திசையிலே போய்விட்டால் எங்களால் காப்பாற்ற முடியாது, உங்களால் காப்பாற்ற முடியாது. எனவே அரசியலை புரிந்து கொண்டு இந்த உற்சாகத்துக்கும் ஊக்கத்துக்கும் எண்ண ஆற்றலுக்கும் ஒரு வழிகால் தேவை. அந்த வழிகாலால் இந்த யாத்திரை நம்முடைய முருகன் அவர்கள் தலைமைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இது திருச்செந்தூர் வரையில் அடுத்ததாக நாம் மக்களுக்காக மாவட்ட எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழக நம்முடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கோவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகம் அவர்களை,
யாத்திரையினுடைய பொறுப்பாளர் சகோதரர் KS நரேந்திரன் அவர்களை, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களை, சகோதரர் MN ராஜா அவர்களை, முன்னாள் காவல்துறை அதிகாரி சகோதரர் அண்ணாமலை அவர்களை, உள்ளிட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் கருணாகரன் அவர்களை மற்றும் இந்த வருகை புரிந்திருக்கும் அத்தனை அணிகளுடைய தலைவர்களை, மகளிர் அணியினுடைய மேடையில் இருக்கும் மகளிர் கல்வி மீனாட்சி அவர்களை, இந்திரனுடைய தலைவர் சகோதரர் வினோஜ் அவர்களை, பட்டியல் அணியினுடைய தலைவர் சகோதரர் பாலராம், அறிவுசார் துறையினுடைய தலைவர் சகோதரர் அர்ஜுனமூர்த்தி அவர்களை, மீனவர் அணியினுடைய தலைவர் சகோதரர் சதீஷ் அவர்களை, இந்த மாவட்டத்தினுடைய கல்வியாளர் துறையினுடைய தலைவர் சகோதரர் தங்க கணேசன் அவர்களை, சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே வந்திருக்கிறீங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களை, தலைவர் சகோதரர் பாஸ்கர் அவர்களை, தொழில்துறையினுடைய தலைவர் மற்றொரு பாஸ்கர் அவர்களை, மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் லால்குன் ஸ்ரீதர் அவர்களை, தட்சிணாமூர்த்தி அவர்களை, சென்னை சிவா அவர்களை, சாய் சத்யம் அவர்களை, IT துறையினுடைய தலைவர் நிர்மல்குமார் அவர்களை, எல்லாத்தையும் மேல நம்மளை 2 நாளாக தொடர்ந்து மீடியாக்கெல்லாம் பொறுப்பாளராக இருக்கின்ற ஆனால் மாநில செயலாளர் சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்களை, அத்தனை தட்சிணாமூர்த்தி அவர்களை, தனஞ்சயன் அவர்களை, ஜெயக்குமார் அவர்களை, அத்தனை பேருமே என்னுடைய சகோதரர்கள். நீங்க அத்தனை பேருமே எனக்கு வேண்டியவர்கள். ஒவ்வொரு பேரா சொன்னா அத்தனை AB முருகானந்தம் அவர்களை, கோவையினுடைய AB முருகானந்தம் அவர்களை, சகோதரிகளே சகோதரர்களே, என் அருமை உடன்பிறப்புகளே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தெரிவித்துக் கொண்டு இந்த யாத்திரை ஏன் நடைபெற வேண்டும்? இந்த யாத்திரை நடைபெறுவதற்கு அவசியம் ஏன் கேட்கிறாங்க? இது அவசியம் இல்ல, அத்தியாவசியம் சொல்றேன். இந்த யாத்திரை நடைபெற வேண்டியது அத்தியாவசியம். காலங்காலமா தமிழர் கடவுள், தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறதே ஒரு கூட்டத்தினுடைய தொடர்ந்து வேலையாக இருக்கிறது. அது திகாவாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும், இவர்கள் எல்லாருமே தமிழர்களுடைய எதிரி, தமிழர்களுடைய துரோகிகள், தமிழர்களுடைய துரோகிகள். சங்க இலக்கியங்களை பிரிக்க முடியுமா? சங்க இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியுமா? திருக்குறளை பிரிக்க முடியுமா? திருக்குறளுடைய முதல் அத்தியாயம் அகர முதல்ல ஆதி பகவான் கடவுளை பிரிச்சுதான், கடவுளை பிரிச்சுதான் அந்த திருக்குறளை ஆரம்பிக்கிறது. சங்ககால புராணங்கள் என்ன, தமிழ் இலக்கியங்கள் என்ன, அத்தனை இலக்கியங்களிலும் நம்மளுடைய தெய்வங்களை போற்றாத இலக்கியங்கள் ஏதாவது இருக்கிறதா? அத்தனை இலக்கியங்களும் போற்றுகின்ற ஒரு இலக்கியங்கள் தான் நம்மளுடைய ஆன்மீக தெய்வீக சங்ககால இலக்கியங்கள். அப்படிப்பட்ட சங்ககால இலக்கியங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அத்தனை இலக்கியங்கள் இருந்த அத்தனை இலக்கியங்களையும் மறைச்சிட்டாங்க. திருவள்ளுவர் அழகா பட்ட போட்டிருப்பார், அவருக்கு பட்டயம் எடுத்தாங்க. திருவள்ளுவர் அருமையான காவியம் எடுத்திருந்தார், அவருக்கு காவியம் எடுத்தார். அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறார். அது அல்ல உண்மையான ஆன்மீகம், உண்மையான தெய்வீகம், உண்மையான தமிழர் பண்பாடு, உண்மையான தமிழர் கலாச்சாரம், உண்மையான தமிழர் நாகரிகம். நமக்கு அந்த காலத்திலேயே நம்முடைய சங்க இலக்கியங்களிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணம் சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அவர் சுற்றி இருக்கிற கூட்டம் கருப்பர் கூட்டம், ஒரு கைவார் கூட்டம்,
பேர் கடுமையான விரதம் இருந்து பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். அந்த முருகப்பெருமானை போற்றும் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கைவர் கூட்டம், அந்த கைவர் கூட்டம், இந்த கருப்பர் கூட்டம் மிகவும் ஆபாசமாக அலுவலகத்தக்கவர்களை சித்தரிச்சிருந்தாங்க. இது யாராவது கேள்வி கேட்டாங்களா? யாராவது வாய்ப்பு வந்தாங்களா? அத்தனை பேரும் மரணமா இருந்தாங்க. முதல்ல இந்த விஷயத்தை கையில எடுத்தது பாரதிய ஜனதா எடுத்த பிறகுதான் அத்தனை ஆன்மீக பெரியவர்கள், அத்தனை முருக பக்தர்களும் எங்களுக்காக இருக்கிறார்கள். முருகப்பெருமான் பொண்ணுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்கும் என்றார் அந்த முன்னத்தை முருகப்பெருமான் முருக பக்தர்கள். அதுக்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு கல்யாணம் தெரிவித்தார். நம்மளுடைய தொடர்பு நிகழ்ச்சியா அந்த கந்த சஷ்டி கவசத்தை அவமரியாதை செஞ்சவங்களால கைது பண்ணாங்க. ஆனா கைது மட்டும் பத்தாது, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணணும். தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணும் வரை இந்த யாத்திரை ஓயாதுன்னு நம்ம சொல்லிதான் இந்த யாத்திரை கைவிருக்கோம். இது ஏதோ கருப்பர் கூட்டம் மட்டுமல்ல, கருப்பர் கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க. கருப்பர் கூட்டத்தை ஆதரிச்சவங்க யாருன்னு பாருங்க. கருப்பர் கூட்டத்தினுடைய அந்த கைது செஞ்சாங்க செந்தில்வாசன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவுல வேலை செஞ்சவங்க ஒட்டுமொத்த முழு பக்தர்கள் சொன்னாங்க. ஆனா ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு வரணும் அல்லது இல்லை அவங்க சொல்லல. அதனால இதற்கு பின்னணியில இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தான் கருப்பர் கூட்டத்துக்கு பின்னால் இருக்கிறார். அவங்க சட்டப்படியான உதவி செய்யறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பிரிவு. இன்னொன்று நிற்கிறார் நம்முடைய சக்திகள், நம்முடைய அன்னையம்மார்கள், நம்முடைய சகோதரிகள் 9 நாட்கள் கடுமையாக விரதம் இருக்கிறார். நவராத்திரிக்கலாம் கடுமையான விரதம் இருக்கிற நேரத்தில் சம்பந்தமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, இந்தியாவுடைய பெண்கள் அத்தனை பேருமே கேவலமானவர்கள், அவர்கள் தலைக்குறைவா பேசுறார், அவர்கள் அசிங்கமா பேசுறார், அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அவருக்கு சப்போர்ட் பண்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்கள். சகோதரர்களே, இந்த யாத்திரையுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் யாரெல்லாம் இந்து கடவுள்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய உண்மையான முகத்திரையை கிழிப்பதற்காகவும் உண்மையான முகத்திரையை மக்களுக்கு நாம் இந்த யாத்திரையை திட்டமிட்டுள்ளோம். இந்த யாத்திரை பல்வேறு தலைகளை கலந்து வருது. பல்வேறு தலைகள் கலந்து வருவது நமக்கெல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி சாதாரணமாக வந்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி சாதாரணமாக வந்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தியாகமும் உயிர் தியாகமும் தான் இருந்திருக்கிறது. உயிர் தியாகம் இருந்திருக்கிறது. கட்சியை நிறுவனவர்களுடைய தியாகம் நிச்சயமாக வீண் போகாது. தமிழகம் ஆன்மீக பூமி, தமிழகம் தெய்வீக பூமி, தமிழகம் கலாச்சாரத்தினுடைய பூமி, தமிழகம் தமிழ் பண்பாட்டினுடைய பூமி. இந்த பூமியில ஆன்மீக ஆட்சி, ஆன்மீக அரசியல், தேசமும் தெய்வமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் என்று சொன்ன நம்முடைய தேவரையா வழியில இருக்கிற நேரத்துல பாருங்க, கடந்த வாரம் கொஞ்ச நாள் அவதியம், கடந்த வாரம் என்ன நடந்தது? தேவ ஜெயந்தி நடந்தது. தேவ ஜெயந்தி தேவரையா சொன்னாரு, தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள். அந்த தேவரையாவுடைய நினைவிடம் கோயில் சித்தப்பீடம் அத்தனை பேருமே கோயிலா வழிபட்டு இருக்கோம். ஆனா அங்க சென்ற எதிர்கட்சி தலைவர் கோயில அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு எதுக்கு போகணும்? அந்த கோயிலுடைய மரபு, அந்த கோயிலுடைய பண்பாடு, அந்த கோயிலுடைய கலாச்சாரம், அந்த கோயிலுடைய பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனா கடைபிடிக்காம ஓட்டுக்காக போய் தன்னுடைய போலி முகத்தை அங்க காட்டியிருக்கிறாரு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். அதையும் நம்மளுடைய முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள் மிக
கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மளும் பதிவு செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி பாரம்பரிய தமிழ்நாட்டில் நம்ம சாதாரணமாக வரல. நாம் தியாகத்திற்கு பேர் போனவங்க. ஆடிட்டர் ரமேஷன் நம்ம வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம். அதே போல சுரேஷ் தியாகம் பண்ணியிருக்கிறோம். வெள்ளைங்கிற தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் தியாகத்தின் மேலதான் நம்ம கட்சி வளர்ந்திருக்குது. அதனால நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த வேல் ஐயன் முருகனுடைய அத்தனை கோயில்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை முக்கிய ஸ்தலத்திற்கும் சென்றே தீரும். அது அந்த முருகனுடைய கட்டளை, அந்த முருகனுடைய கட்டளை. சென்றே தீரும், வென்றே தீரும். இந்த யாத்திரையினுடைய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான முதல் வெற்றியாக இருக்கிறது. புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 4 மாதங்கள் தான் நமக்கு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்க போகிறது. பாரதிய ஜனதா கட்சி கை காட்டுவோர் தான் முதலமைச்சராக இருக்க தீர்மானிக்க போகிறது. அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்பதை தீர்மானிப்பது பாரதிய ஜனதா கட்சி. நிச்சயமாக நாம் நம்முடைய இலக்கை, நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம் வருகிற சட்டசபை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களை அனுப்பியே தீர்வோம் என்று நாம் அனைவரும் உறுதியேற்று நம்முடைய ஒரே ஒரு பணி 4 மாதங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் எனக்கு உறக்கமில்லை, தூக்கமில்லை, ஓய்வில்லை, ஓய்வறியாத சிந்தனைகளாக, ஓய்வறியாத சக்திகளாக கடமையை செய்வோம். நம்முடைய சகோதரனை சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் என உறுதி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் வந்தவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஒருவேளை நம்ம கைது பண்ணலாம். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அந்த கைதுல பங்கு கொள்றாங்க. அவங்க கைது பண்ணி கொண்டு அத்தனை பேர் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களோட அணிவகுத்து அந்த வாகனத்துல நம்ம ஏறணும். ஒரு ஆள் கூட நம்ம திரும்பி போகக்கூடாது. எல்லாரும் கைதாகி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெண்கள் அத்தனை பேரும் இதற்கப்புறம் நாம நாளைக்கு நம்முடைய யாத்திரையானது செங்கல்பட்டு யாத்திரையானது திருச்செந்தூரில் நாம் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ள வேண்டும். மற்ற குறிப்புகள் மற்றும் விஷயங்கள் இப்போது மாநில தலைவர் மறக்காதீங்க ப்ரோ. वेट्रीवेल भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम।